ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது எது மாதிரி இருக்கிறது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம் பேசிஸ் பார்க்குறோம். ஃபேரடேஸ் லாலேருந்து பார்க்குறோம். இது ஃபேரடேஸோட ஃபர்ஸ்ட் லா வச்சு பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபேரடேஸோட ஃபர்ஸ்ட் லா நமக்கே தெரியும். M இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Z இன்டூ I இன்டூ T அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதான் ஃபேரடேஸோட ஃபர்ஸ்ட் லா வந்து சொல்லுவாங்க. M இஸ் ஈக்குவல் டு Z இன்டூ I இன்டூ Tன்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க கிவன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா I கொடுத்துருக்காங்க 5 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க 20 மினிட்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 20 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எதுல கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம சம் போடணும் அப்படின்னா செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணி தான் சம் போடணும். ஓகேங்களா? இப்போ இதுல என்ன தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா இசட் தெரியல. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, மாஸ் எவ்வளவு டெபாசிட் ஆகுது அப்படின்னு தான் வந்து கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அப்போ M கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன இன்னொரு டேர்ம் என்ன தெரியணும்னா இசட் தெரியணும். இசட்னா வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் இசட்டை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா அதுக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து இருக்கு. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஈக்குவலண்ட் மாஸ் டிவைடட் பை 96,500 495 சொல்லுவாங்க, 500 நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி வந்து போடலாம். இப்போ இது எதோட ஈக்குவலன்ட் மாஸ் தெரியணும், நிக்கலோட ஈக்குவலன்ட் மாஸ் தெரியும். அட்டாமிக் மாஸ் தெரியுதுங்களா? இங்க கொடுத்துருக்காங்க அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க 58.7 கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது மைனஸ்ங்க. அப்ப எத்தனை மைனஸ் இருக்கு, 2 மைனஸ் இருக்கு. அப்ப நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா 2+ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்ப இதோட ஈக்குவலன்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் பை வேலன்சி. ஓகேங்களா? அப்போ மாஸ் பை வேலன்சி அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் எவ்வளவுங்க இருக்கு, மாஸ் வந்து என்ன இருக்கு 58.7 இருக்கு. வேலன்சி என்ன வருது 2 வருது. அப்போ கிராஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 29.32 அப்படின்னு வந்து வருதுன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்போ 29.32 டிவைடட் பை 96,500 இன்டூ ஆம்பியர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஆம்பியர்ல தான் கொடுத்துருக்காங்க. மில்லி ஆம்பியர்ல இருந்தாலுமே அதையும் ஆம்பியர்ல தான் மாத்தணும். இப்ப ஆம்பியர்ல இருக்கனால அப்படியே போட்டுக்கலாம் 5 இன்டூ என்ன கொடுத்துருக்காங்க, டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ் செகண்ட்ஸ்க்கு மாத்தணும்னா என்ன மல்டிபிள் பண்ணுவாங்க 60 மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப என்னன்னு கிடைக்கும் 1200 அப்படின்னு வந்து கிடைக்கும். ரைட்டுங்களா? இதுக்கும் கிராஸ் பண்ணிடுவோம். இங்க மீதி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1716 கிடைக்கும். டிவைடட் பை என்னன்னு இருக்கும்னா 965 அப்படின்னு வந்து இருக்கும். ஓகேங்களா? இதுக்கும் கிராஸ் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.82 கிராம் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் D. ஓகேங்களா?